பூசாரி ஐயா ஒரு நிமிஷம். யாருமா நீ? கோயில் வாசல்ல இப்படி தீச்சட்டியோட நிக்கிற? ஐயா என் வீட்டுக்காரருக்கு ரொம்ப சீரியஸா ஹாஸ்பிட்டல்ல இருக்காரு ஐயா. அவருக்கு நல்லாகணும் தான் நான் இந்த நேர்த்தி கடனை செய்யறேன் ஐயா. ஏம்மா நீ என்ன விளாடுறியாமா? நேர்த்தி கடன் சொல்லிட்டு ஒரு தீச்சட்டியை தூக்கி வச்சுட்டு இருக்க. அதுக்கெல்லாம் விரதம் இருக்கணுமா? விரதம் இருக்கிறதுக்குலாம் நேரம் இல்ல சாமி. என் வீட்டுக்காரரோட உயிர் வாழ்வா சாவானி போராடிக்கிட்டு இருக்க. அவர் உயிர் எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் சாமி. அதுக்காக நான் இப்போ தீக்குழி மிதிக்கலான்னு தான் இங்க வந்திருக்கேன் சாமி. உங்க உதவி எனக்கு கொஞ்சம் வேணும் சாமி. என்னம்மா விளாடுறியா? ஒவ்வொருத்த நாள் 40 நாள் 50 நாள் விரதம் இருந்துமே ஒழுங்கா விரதம் இருக்காம தீயில விழுந்து கருகி இருக்காங்க. நீ என்ன விரதமே இல்லாம வந்து தீக்குழி மிதிக்க போறேன்னு சொல்றா? என்ன சின்ன பிள்ளைத்தனமா இருக்கு? அதெல்லாம் முடியாது, போமா. பூசாரி அப்படி சொல்லாதீங்கய்யா. நான் என் வீட்டுக்காரருக்காக கண்டிப்பா நான் தீக்குழி மிதிச்சு தான் ஆகணும்யா. கொஞ்சம் உதவி செய்யுங்கய்யா. வருமா, என்னாலலாம் முடியாது. நீ கேக்குறானே நான் போய் ஏதாச்சும் செஞ்சு அது சாமி குத்தம் ஆயிட்டுனா உனக்கும் பிரச்சனை எனக்கும் பிரச்சனை. பேசாம சாமியை கும்பிட்டுட்டு நீ உன் புருஷனுக்கு விபதி எடுத்து பூசு, அவர் நல்லாயிருவார், போமா. பூசாரி எனக்கு இந்த உதவியை செய்யுங்க பூசாரி ஐயா. உங்க காலில் வேணாலும் விழுறேன். என் புருஷனுக்காக நான் இதை செஞ்சுதான் ஆகணும். இந்த சாமிக்கு தெரியும் நான் என் புருஷன் மேல எவ்வளவு அன்பு வச்சிருக்கேன். என் அன்பு உண்மையா இருந்தா நான் அந்த தீக்குழியில உயிரோட வெளியே வந்துருவேன். இல்ல அவங்க என்ன தண்டனை தராங்களோ அதை நான் ஏத்துக்கிட்டேன். எனக்கு இந்த ஒரு உதவி மட்டும் செய்யுங்க பூசாரி ஐயா. ப்ளீஸ் ப்ளீஸ் ஐயா. என்னம்மா நீ இப்படி ஒரு தர்ம சங்கடத்தை கொடுக்குற? சரி, புருஷன் உயிர் ஆபத்துல இருக்குன்னு வேற சொல்ற, என்ன பண்ண முடியும்? நானும் தீக்குழிக்கு ஏற்பாடு பண்றேன். சாமி மேல பாரத்தை போடு, அவர் பார்த்துப்பாரு எது நடந்தாலும். பாருமா, முழு நம்பிக்கையோட தீக்குழி இறங்குமா. அந்த தெய்வம் கண்டிப்பா உன் வேண்டுதலை கேட்டு உன் வேண்டுதலுக்கு நிறைவேற்றும். அம்மா தாயே, என் புருஷன் உயிருக்கு எந்த ஆபத்தும் வரக்கூடாதுமா. அவருக்கு நல்லபடியா ஆபரேஷன் பண்ணி அவர் உயிரோட என் கூட சேர்த்து வைக்கணுமா. நானும் அவரும் சேர்ந்து வாழணும்னா நான் அந்த தீக்குழியில மிதிக்கிறேன். அதுக்கும் நீங்க தான் துணையா இருந்து எனக்கு எனக்கு அருள் புரிய வேண்டுமா. பேசுங்க. சோனி அம்மா வந்தால போனால சாமி காப்பாத்துங்க. பாட்டா ஆயிருப்பேன். பாட்டா என்னது போதும் போதும் அவன் பேசுனது. நிறைய நேரம் பாட்டில் போடுறதுக்கு தானே. பூசாரி ஐயா ஒரு நிமிஷம்.